அத்தியாயம் 79 விளையாட்டு உத்தி. இந்த இறக்காத லிச் நிகழ்த்தும் மாயாஜாலத்தால் தனது உடலின் ஒவ்வொரு அங்குலமும் எதிரொலிப்பதை நிலவன் உணர்ந்தான். யதார்த்தத்தின் இந்த அம்சத்துடன் அவனுக்கு நெருக்கமான தொடர்பு இருப்பது போல. இதுவரை அவன் ஒரு நபரை கூட பார்த்ததில்லை. சில உயர்மட்ட மந்திரவாதிகள் கூட அவன் இலாவோட் நகரத்திற்கு வந்ததிலிருந்து டார்க் மேஜிக்கை பயன்படுத்துகிறார்கள். இந்த மந்திரம் உலகில் தடை செய்யப்பட்டதா என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இருளின் கடவுள் அவனிடம் சொன்னது சரியா? நிலவன் முன்னோடியான 8வது ஹீரோ 300 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த காரியங்களால் அவருடன் தொடர்புடைய எதுவும் கிரகத்தின் முகத்திலிருந்து அழிக்கப்பட்டது. இயற்கையான மற்றும் உள்ளார்ந்த பிணைப்பு காரணமாக இறக்காத மற்றும் திமன் அரக்கர்களுக்கு மட்டுமே இந்த வகையான மந்திர கூறுகள் இருக்கும். நிலவனை போன்ற எந்த மனிதனுக்கும் இந்த மந்திரத்துடன் எந்த எதிரொலிப்பும் இருக்கக்கூடாது. இருளின் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவனது உடல் உருவாக்கப்பட்டதால் இந்த உலகில் இருண்ட மந்திரம் மற்றும் இருண்ட கூறுகளுடன் தனக்கு மிக உயர்ந்த தொடர்பு இருப்பதாக ஒருமுறை சொன்ன அமைப்பு இப்போது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அதனால்தான் அரக்கர்களை உறிஞ்சி ஒன்றிணைப்பதன் மூலம் அவன் பெற்ற அனைத்து உடல் திறன்களும் அனைத்தும் இருண்டதாக இருந்தன. இதுதான் அவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே நியாயமான விளக்கம். பின்னர் நிலவன் ஹண்டரின் நோக்கத்தை முழு திறனுடன் செயல்படுத்தி இறக்காத லிச்சின் ஒளியை உணர்ந்தான். அழுத்தத்திலிருந்து மட்டும் லிச் குறைந்தபட்சம் ஒரு லார்ட் ரேங்க் 100 என்பதை நிலவன் உறுதியாக நம்பினான். பின்னர் அவனது பார்வை இந்த உருவத்தைச் சுற்றியுள்ள அசுரர்களை நோக்கி திரும்பியது. 8 ராட்சத எலும்புக்கூடு உயிரினங்கள், சிலவற்றிற்கு 4 முதல் 6 கால்கள் இருந்தன. அவற்றில் சில 2 கால்களில் நடந்தன. அவை அனைத்தும் தந்தம் போன்ற எலும்புகளால் செய்யப்பட்ட தற்காலிக ஆயுதங்களுடன் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த லிச்சைச் சுற்றி காற்றில் மிதந்த 5 மந்திர புத்தகங்கள் ஒரு சிவப்பு ஒளியை வெளியிட்டன. மேலும் ஒரு உறுதியான நூல் அனைத்து அசுரர்களுடனும் சுமார் 500க்கும் மேற்பட்ட இறக்காத வீரர்களைக் கொண்ட எலும்பு கூடு இராணுவத்துடனும் இணைக்கப்பட்டது. நான் இங்கே ரொம்பவே குழம்பிட்டேன். இந்த எதிரியை வெல்ல வழி தெரியாததால் நிலவன் சபித்தான். ஏனென்றால் எண்ணிக்கையில் அவனுக்கு இருந்த நன்மை போய்விட்டது. 4 லார்ட் ரேங்க் அசுரர்கள் அவன் பக்கத்தில் இருந்தாலும் அவனால் இந்த படையை எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் அனைவரும் இறக்காதவர்கள் என்பதால் அவனது நச்சு மூடுபனி அவர்களையும் பாதிக்காது. எங்கள் மிக அதிகமாக இருந்ததால் நிம்லோர் பாசை போல ஒரு திசைதிருப்பலை உருவாக்கினாலும் லித் தனது முழு இராணுவத்தையும் 50 அல்லது அதற்கு மேற்பட்ட எதிரிகளுக்கு எதிராக மட்டுமே போரிட அனுப்பாது என்பதால் இங்கேயும் அவனால் டிவைட் கான்கர் தந்திரத்தை பயன்படுத்த முடியவில்லை. மேலும் நிலவனைப் போலவே இந்த இறக்காதவர்களை கட்டுப்படுத்தவும் அவற்றை கடந்து செல்லவும் லிச் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியை கொண்டிருப்பார் என்று நிலவன் உணர்ந்தான். மேலும் லிச்சைச் சுற்றியுள்ள இறக்காத வீரர்கள் பரிணாம வளர்ச்சியை கடந்து செல்லாத நிலவனின் தளபதிகளை விட பலவீனமானவர்கள் தெரியவில்லை. எனவே இந்த தளத்தலைவரை வீழ்த்துவதற்கு அவனுக்கு எந்த நன்மையும் அல்லது சாத்தியமான உத்தியும் இல்லை. மேலும் லிச் அல்லது அதன் போராளிகளின் வலிமையைக் காண அவனுக்கு ஒரு வழி கூட கிடைக்கவில்லை. 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்தையும் அழிக்கக்கூடிய மானா குண்டுகளை பயன்படுத்துவது பற்றி பேசவே முடியவில்லை. ஏனென்றால் அவை ஒரு குகைக்குள் இருந்தன. அதை பயன்படுத்தினால் நிலவன் பூமிக்கு அடியில் உயிருடன் புதைக்கப்பட்டிருப்பார். மேலும் அந்த இடம் பல சுரங்கப்பாதைகளைக் கொண்ட ஒரு மூடப்பட்ட இடமாக இருந்ததால் அவனால் ஒரு குறிப்பிட்ட பாம்பை கூட அழைக்க முடியவில்லை. கான் உண்மையிலேயே விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். இவை எல்லாம் இறக்காதவை. எலும்புகளைத் தவிர வேறொன்றுமில்லை. அவற்றில் சதையோ இரத்தமோ இல்லை. அவற்றின் திறன்களை என்னால் உள்வாங்கவோ அல்லது லிச்சை எதிர்த்து போராட கூடுதல் துணை அதிகாரிகளை உருவாக்கவோ கூட முடியாது என்று நிலவன் தனது வாய்ப்புகளைப் பற்றி யோசித்துக் கொண்டே கூறினார். நான் அதை பார்க்காததை போல் கடந்துவிட்டால் என்ன செய்வது என்று நிலவன் நினைத்தான். அதுதான் அவன் யோசிக்கக்கூடிய ஒரே மற்றும் மிகவும் பயனுள்ள திட்டம். உங்கள் எதிரிகளை ஒரு பொறிக்குள் இட்டுச் சென்று பின்னர் பிரதான முதலாளி மட்டுமே எஞ்சியிருக்கும் வரை அவர்களின் எண்ணிக்கையை ஒவ்வொன்றாக குறைப்பதை விளையாட்டு சொற்களில் கைட்டிங் என்று அழைத்தனர். டீன் ஏஜ் நாட்களில் நிறைய கேமிங் அனுபவமும் பெற்றிருந்த நிலவன் பல RPG மற்றும் சாகச வகை விளையாட்டுகளை விளையாடும்போது இந்த உத்தியை நன்கு அறிந்திருந்தார். ஏனென்றால் இந்த மாடி முதலாளியையும் அதன் இராணுவத்தையும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து போராடத் துணிந்தால் ஒரே ஒரு விளைவுதான் இருக்கும்: முழுமையான அழிவு. ஒருவேளை இந்த லிச் நிலவனையும் அதன் கைப்பாவைகளில் ஒன்றாக மாற்றக்கூடும்.
மேலும் அவனது சோம்பேறி உடல் லிச்சின் பளபளப்பான வெள்ளை எலும்புகளை சுத்தம் செய்யும். நிலவன் விரைவாக தலையை ஆட்டினான். அந்த எண்ணத்தை புதைத்தான். அப்போ அதுதான். அவன் உள்ளுக்குள் பேசிவிட்டு திறந்த வெளியிலிருந்து விலகி பலர் ஒன்றாக நுழைய குறுகலாகத் தோன்றிய சுரங்கப்பாதைகளில் ஒன்றை நோக்கி சென்றான். இந்த வழியில் ஒரே நேரத்தில் அவர்களுக்குள் நுழையக்கூடிய எதிரிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். மேலும் நிலவன் தனது துணை அதிகாரிகளின் உதவியுடன் மெதுவாக அவற்றைக் கொள்ள முடியும். ஒரு சிறிய போரை நடத்தும் அளவுக்கு பெரிய தரைக்கு இட்டுச் செல்லும் ஒரு சுரங்கப்பாதையை இறுதியாக கண்டுபிடித்த பிறகு உயரத்திலும் ஒரு மூடப்பட்ட இடத்திற்குள் எதிரிகளை தாக்குவதிலும் சாதகமாக இருந்தது. நிலவன் ஆலிவரை தாக்கி இறக்காதவர்களின் சிறிய குழுக்களை அவர்களின் திசையில் கொண்டுவர உத்தரவிட்டான். குறைந்தபட்சம் முதல் சில அலைகளுக்காவது புதிய அரக்கர்களை உருவாக்குவதில் மும்முரமாக இருந்த லிச்சின் கவனத்தை சிறிய எண்ணிக்கையில் கொள்வது எளிதில் ஈர்க்காது என்று அவன் கருதினான். அந்த ஆர்பிஜி நாவல்களை படிப்பதும் விளையாடுவதும் உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புவோம். எலும்புக்கூடு வீரர்களை எதிர்கொள்ளத் தயாரான போது நிலவன் கூறினான். ஆலிவர் சுரங்கப்பாதையின் வெளியேறும் இடத்தை அடைந்து எலும்புக்கூடுகளின் குழுவை நோக்கி சில அம்புகளை எய்தார். உடனடியாக இவற்றில் 10க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகளை ஈர்த்தார். ஆலிவரின் பார்வையை பார்த்து கொண்டிருந்த நிலவன் ஒரு விஷயத்தையும் கவனித்தான். இந்த உயிரினங்கள் ஒலியை பின்தொடர்ந்து அவற்றின் அருகாமையில் ஏதாவது சத்தம் நடந்தால் மட்டுமே எச்சரிக்கையாக இருக்கும். அவன் ஆலிவரிடம் தனது முடிவில்லாத கம்ப நீட்டிப்பு அம்புகளால் அவற்றை மூக்கால் வழிநடத்தி அவற்றின் நியமிக்கப்பட்ட சுரங்கப்பாதைக்கு கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். இந்த உலக சூழல் ஒரு விளையாட்டைப் போல இருந்திருந்தால் மட்டுமே நான் நிறைய இலவச எக்ஸ்பியை விவசாயம் செய்திருக்க முடியும், அவர்கள் கைவிட்ட ஏராளமான உபகரணங்களை பெற்றிருக்க முடியும் என்று நிலவன் தவறான அமைப்பில் உலகில் வீசப்பட்டதன் அதிர்ஷ்டத்தை சபித்தார். அவனுடைய தெய்வீகத் திறன்களால் அனுபவ புள்ளிகள் அமைப்பையும் பண்புக்கூறு ஒதுக்கீடு முறையையும் சமன் செய்திருந்தால் அவன் நிறைய பயனடைந்திருக்க முடியும். இங்கே வா, யாருக்கு பெரிய எலும்பு இருக்குன்னு பார்ப்போம். அத்தியாயம் 80. எலும்புகளை உடைத்தல். நிலவனும் அவனது துணை அதிகாரிகளும் குறுகிய சுரங்கப்பாதையின் மறுமுனையில் ஒரு பதுங்கியிருந்து தாக்குதலை அமைத்தனர். அதே நேரத்தில் ஆலிவர் 10 எலும்புக்கூடு இறக்காதவர்களைக் கொண்ட ஒரு குழுவை வெற்றிகரமாக வழிநடத்தி அவர்களின் சுற்றுப்புறங்களைச் சுற்றி அம்புகளை எய்து சத்தத்தை பயன்படுத்தி அவர்களை ஈர்த்தார். எலும்புக்கூடுகளின் சதையற்ற உடல்கள் நடக்கும்போது சத்தமிட்டன. அவற்றின் எலும்புகள் ஒன்றையொன்று மோதிக்கொண்டன. மேலும் அவர்களின் ஜாம்பி போன்ற நடை மறுமுனையை அடைய அவர்களுக்கு நிறைய நேரம் பிடித்தது. ஆலிவரின் பார்வையில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நிலவன் இந்த எலும்புக்கூடுகளில் இருந்து ஒரு சிறிய அளவு கருப்பு புகை வெளியேறுவதையும் கவனித்தான். இந்த உடல்களை அப்படியே வைத்திருந்து நகர்த்தியது டார்க் மேஜிக் தான் என்பதைத் தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் எலும்புக்கூடுகள் அருகாமையில் நுழைந்தவுடன் அவர்கள் ஒரு உயிர் வடிவத்தை உணர்ந்தனர். திடீரென்று அவர்களின் வெற்று கண்கள் ஒரு உமிழும் சிவப்பு ஒளியுடன் மின்னின. நடந்து செல்லும் இறந்தவர்களின் உந்துதல் இல்லாத உடல்கள் இப்போது திடீரென்று ஒரு புத்திசாலித்தனமான சாயலைக் காட்டி சுவரில் சாய்ந்து கொண்டிருந்த அந்த உயிரினத்தை பார்த்தன. இந்த சிறிய குகை போன்ற இடத்தின் மறுபக்கத்தில் ஒரு சுவருக்கு எதிராகவும் குளிர்ந்த தரையிலும் அமர்ந்திருந்த ஒரு மனித உருவம் இருந்தது. அவனது கைகள் ஒன்றாக மடிக்கப்பட்டு கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவன் முற்றிலும் கவலையற்றவராகத் தோன்றினார். மேலும் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் அவனை பார்த்த இறந்தவர்களின் குழுவை பொருட்படுத்தவில்லை. எலும்புக்கூடுகளின் குழு செயலில் இறங்கி இந்த மனித உருவ உயிரினத்தை நோக்கி ஓடியது. மனித உருவமும் கவலையற்ற தன்மையும் கொண்ட அந்த உருவம் வேறு யாருமல்ல, நிலவன்தான். ஆனால் அந்த நேரத்தில் அவனது தலை சுவரில் சாய்ந்து கிடந்தது. யாராவது அவனை தாக்குகிறார்களா என்று கவலைப்படவில்லை. ஏனென்றால் இந்த நேரத்தில் நிலவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆம், ஒரு தாக்குதலின் போது எதிரிகளின் கவனிப்பு இல்லாமல் நிலவன் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இறக்காத எலும்புக்கூடு அவர்களின் இலக்கை பாதியளவு கூட அடைவதற்கு முன்பே அவர்கள் மீது ஒரு சிவப்பு மற்றும் உறுதியான தடை போடப்பட்டது. திடீரென்று அவர்களின் எலும்பு உடல்கள் இனி எந்த விதமான ஒலியையும் உருவாக்கவில்லை. ஒரு சிறிய பாறையின் மேல் நின்று கொண்டிருந்த செரில் தனது கைகளை அசைத்தார். இந்த அமைதி தடையின் பரப்பளவு முந்தைய அளவை விட 2 மடங்கு அதிகமாக பெரிதாகியது. கருப்பு நிறமும் ரோமமும் கொண்ட ஒரு பெரிய லைக்கன் மான் இந்த தடையின் உள்ளே குதித்து சில நொடிகளில் எலும்புக்கூடுகளை முற்றிலுமாக அழித்துவிட்டது. தனது நகங்களால் சில அடிகளால் அவற்றின் முழு உடலையும் உடைத்துவிட்டது. நேற்று நான் உங்களுக்கு நிறைய விருந்து கொடுத்தேன்.
உலகில் இலவச உணவுகள் எதுவும் இல்லை. எனவே தொடர்ந்து செல்லுங்கள் என்று நிலவன் கட்டளையிட்டுவிட்டு தனது மகிழ்ச்சியான தூக்கத்திற்கு திரும்பினார். எலும்புக்கூடுகள் அவனை பார்த்தவுடன் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த பதுங்கிடத்திற்குள் நுழைந்து அவனை தாக்க தூண்டும் தூண்டில் போல அவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். இந்த வழியில் அவனது துணை அதிகாரிகள் எந்த நேரத்தையும் வீணாக்காமல் அவற்றை திறம்பட வெளியே கொண்டுவர முடியும், அல்லது முதல் சில முறை லிச்சை எச்சரிக்கும் எந்த சலசலப்பையும் உருவாக்க முடியும். இப்போது ரோனின் ஆலிவர் இருவரும் இறக்காதவர்களை ஈர்க்கும் வேலையை தொடங்கினர். அதே நேரத்தில் செரில் அமைதி தடையை கையாண்டார். ஒமேகாவும் ஜுக்ராமும் அவர்களை முடித்துவிட்டனர். முதல் 2 அலைகள் 10 எலும்புக்கூடுகளைக் கொண்டிருந்தன. ஆனால் பின்னர் 2 துணை அதிகாரிகளும் தங்களுக்குள் ஏதோ ஒரு போட்டி இருப்பது போல் தாங்களாகவே அதிக எதிரிகளைக் கொண்டுவரத் தொடங்கினர். அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் ஒமேகா போன்ற லார் தரவரிசை அசுரனுக்கும் ஜுக்ராம் போன்ற வெறித்தனமான ஒருவருக்கு முன்னால் நிலவனின் இருப்பை உணர்ந்தவுடன் அவனை தாக்கும் வலையில் அவர்கள் எப்போதும் நடந்ததால் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்கள் எண்ணிக்கையை குறைக்கத் தொடங்கினர். 3 மணி நேரத்திற்குள் நிலவனின் துணை அதிகாரிகள் இந்த எலும்புக்கூடு வீரர்களில் 200க்கும் மேற்பட்டவர்களை கொல்ல முடிந்தது. இந்த எலும்புக்கூடுகள் எந்த ஆயுதங்களையும் கொண்டிருக்கவில்லை என்பதால் ரோனின் ஆலிவர் தொடர்ந்து எலும்புக்கூடுகளை கடிக்க கொண்டு வரும்போது ஒமேகா மற்றும் ஜுக்ராம் ஜோடிக்கு எதிராக அவர்களால் ஒரு எதிர்ப்பை கூட கொடுக்க முடியவில்லை. இறுதியாக தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த நிலவன் திடீரென கொட்டாவி விட்டான். சுரங்கப்பாதையின் மறுமுனையிலிருந்து 600 மீட்டர் தொலைவில் இருந்து பலத்த காலடிச் சத்தம் கேட்டது. அப்போ இது ஆரம்பம் என்று அவர் கூறிவிட்டு ஆலிவர் மற்றும் ரோனின் இருவரையும் வெளிப்படையாக தாக்கி எதிரிகளின் கூட்டத்தை சுரங்கப்பாதைகள் வழியாக அவர்கள் திசையை நோக்கி அழைத்துச் செல்ல உத்தரவிட்டார். எல்லோரும் தயாராகுங்கள் என்று நிலவன் கூறினார். மீதமுள்ள 6 ஜெனரல்களும் லெஜியனும் அவனது நிழலில் இருந்து குதித்து இறுதியாக ஒரு முன்னணி மோதலுக்கு தயாரானார்கள். இறந்தவர்களின் இராணுவம் இந்த குறுகிய சுரங்கப்பாதை வழியாக பாய்ந்தது. ஒவ்வொரு வரிசையிலும் அதிகபட்சம் 4 முதல் 5 எலும்புக்கூடுகள் மட்டுமே இருந்தன. அதே நேரத்தில் அவர்கள் நிலவன் விரும்பிய இடத்தில் சரியாக நடந்து கொண்டிருந்தனர். மிகப்பெரிய பிரச்சனை வேறு யாருமல்ல, தரை முதலாளி உருவாக்கிய அந்த எலும்புக்கூடு வீரர்கள்தான். அவற்றில் 2 மட்டுமே கானின் ஒரு லார் தரவரிசை துணை அதிகாரியை தடுத்து நிறுத்த போதுமானதாக இருந்தன. எனவே அவற்றில் 8 அவரது உயர்மட்ட போராளிகளை தடுத்து நிறுத்த போதுமானதாக இருந்தன. அதனால்தான் நிலவன் குறுகிய சுரங்கப்பாதைகளை தேர்ந்தெடுத்தார். இதனால் அவை எண்ணிக்கையிலோ அல்லது போர் சக்தியிலோ அதிகமாக இருக்காது. நிலவன் மற்றும் செரில் இருவரும் தங்கள் பெரிய ஏஓஇ மற்றும் அழிவுகரமான நெருப்பு, காற்று மற்றும் மின்னல் மந்திரங்களுடன் வரும் கூட்டத்தை தாக்கினர். அதே நேரத்தில் பிளாக்வால், ஜுக்ரா மற்றும் ஒமேகா ஆகியோர் மினோடார்ஸ் மற்றும் லெஜியனில் இருந்து நிம்களுடன் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டனர். நிலவனின் தரப்பில் மொத்தம் 52 போராளிகள் இருந்தனர். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியில் இன்னும் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எஞ்சியிருந்தனர். இன்னும் தானாக நடவடிக்கை எடுக்கவில்லையா? அல்லது ஒருவேளை அது அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாமல் போகலாம் என்று நிலவன் கேட்டார். இறக்காத லிச்சை தவிர எதிரி தரப்பிலிருந்து மற்ற அனைவரும் தன்னை தாக்க வரவில்லை என்பதை கவனித்தார். தாக்குதல் என்று நிலவன் அறிவித்தான். அவனது தரப்பு சிறிய குழுக்களாக வந்து கொண்டிருந்த எதிரிகளை தாக்கி அவர்களுடன் சண்டையிட்டது. மேலும் அவனது திருட்டுத்தனம் தொடர்பான துணை அதிகாரிகள் கூட இந்த கடினமான போரில் இணைந்தனர். எலும்புகளை உடைத்தல். லித்தானே இறக்காத இராணுவத்திற்கு உத்தரவிடாமல் இந்த 300 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் சுரங்கப்பாதைகள் வழியாக சிறிது சிறிதாக நுழைந்து அவனது பக்கவாட்டில் ஒரு முழுமையான பதுங்கியிருந்து அழிக்கப்பட்டதால் அவை அதிக எதிர்ப்பை ஏற்படுத்த முடியாது. நிலவன் அயர்ஸ்தார்ம் மற்றும் வெண்கட்டரை ஒரே நேரத்தில் பயன்படுத்தினான். மேலும் அவனது கீழ் பணிபுரிபவர்களை விட பல எலும்புக்கூடுகளை கொன்றனர். மானா மற்றும் நீண்ட தூர தாக்குதல்களில் அவனது சாதகம் அவனுக்கு பெரிதும் உதவியது. கிராண்ட்மாஸ்டர் பதவியை முறியடித்த பிறகு அவன் முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஆனார். மேலும் மந்திரங்கள் மற்றும் வாள் மூலம் அவன் நடத்திய தாக்குதல்கள் ஏற்கனவே இந்த சிறிய வீரர்கள் எந்த அச்சுறுத்தலும் இல்லாத நிலையை அடைந்திருந்தன. இறுதியாக மீதமுள்ள இறக்காத படையை அவன் கொல்ல முடிந்ததும் மேலும் 2 மணி நேரம் கடந்துவிட்டது. நிலவனின் துணை அதிகாரிகளுடனான அவனது குறைபாடற்ற ஒருங்கிணைப்பின் கீழ் ராட்சத அரக்கர்கள் கூட கவனித்துக் கொள்ளப்பட்டனர். அவர்கள் அனைவரும் இறுதியில் தனித்துவமான தரவரிசை அரக்கர்களாக இருந்ததால் அவர்களை கவனித்துக் கொள்வதில் அவனது தரப்புக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை.
அவன் தனது வாயில் ஒரு உயர்தர ஆரோக்கியம் மற்றும் சகிப்புத்தன்மை மீட்பு மருந்தை வைத்துக்கொண்டு லிச்சை சந்திக்கத் தயாரானார். இந்த இறக்காதவர்களிடமிருந்து எந்த மையக்கருக்களையும் அவனால் பெறவோ அல்லது திறன்களை உள்வாங்கவோ முடியவில்லை. அதனால் அவற்றிற்காக நேரத்தை செலவிட அவன் கவலைப்படவில்லை. இந்த முறை அவன் தனது சொந்த இராணுவத்துடன் லிச்சின் இடத்திற்கு பயணம் செய்தான். மனிதா, நீ வெற்றி பெற்றதாக நினைக்காதே. உன் மரணத்திற்கு முன்பு நீ இன்னும் சிறிது நேரத்தை மட்டுமே பெற்றாய். ஏனென்றால் நான் மரணம், ஏனென்றால் நான் நித்திய இருள், நான் ஒரு கடவுள். நீண்ட மற்றும் முகமூடி அணிந்த ஊதா நிற மந்திரவாதி அங்கிகளை அணிந்திருந்த லிச் மாடி முதலாளி பேசினான். இறக்காத லிச்சின் உமிழும் சிவப்பு கண்களை பார்த்து நிலவன் பேசினான். உங்க தனிப்பாடலை கேட்க எனக்கு நேரமில்லை. நீங்க ஐன்சூல் கவுன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க என்று நிலவன் பதிலளித்தார். இப்போ இந்த பார்ட்டியை ஆரம்பிப்போம்.